அம்பானி அதானி அவர்கள்லாம் இன்னைக்கு நேத்தி பிசினஸ் செய்து கொண்டிருப்பவர்கள் கிடையாது. அவங்களுடைய வரலாறை பார்த்தோம்னா அவங்க அப்பா காலத்திலேருந்து தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க. இவங்க தொழில் செய்யும் இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் கிடையாது, உலக அளவுல தொழில் செய்யறவங்க. உலக அளவுல இவங்களுக்கு புகழ் உண்டு, அதிகாரம் உண்டு, அந்தஸ்து உண்டு, எல்லாமே இருக்கும் பட்சத்துல இந்த 9 காலத்துலதான் என்னமோ நம்மளுடைய மோடிஜி அவர்கள் வந்துதான் இவங்க தொழில் செய்யறதாகவும், மோடிஜி வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாம் கோடீஸ்வரர்கள் ஆனார்கள் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. உண்மை என்ன என்று பார்த்தோமாகில் பல வருடங்களாக இவங்க தொழில் செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் நான் சொன்ன மாதிரி உலக அளவுல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, இந்தியால மட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்தோம், அவங்க வீட்டு கல்யாண விழாவில் எவ்வளவு விருந்தினர்கள், எல்லோரும் மிக 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 புகழ் பெற்றவர்கள், விஐபிஸ் வந்திருக்காங்க. அதுவும் உலக அளவுல மிக மிக சிறந்த அவங்க துறையில சிறந்தவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. இப்படி எல்லாரும் வந்துட்டு இருக்கும் போது இந்தியாவில 9 ஆண்டு காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அம்பானி அதானி எல்லாத்துக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ஒரு விஷயம். சரி, அம்பானி அதானி அவர்கள்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? தேசத்துக்கு துரோகம் செய்தவர்களா இல்ல ஏதாவது ஊழல் செய்தவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் நாட்டுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸ் நிறைய நல்ல விஷயங்களை செய்து வந்தும், அதாவது சமூக ரீதியாக நிறைய நல்ல விஷயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் நிலையில நேராகவே ஒரு மக்களுக்கும், பாமர மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பதிலளிக்கும் விதமாக அவங்க வந்ததுக்கு அப்புறமா ஜியோ மொபைல், ஜியோ போன், ஜியோ சிம் அப்படிங்கிறது அம்பானி அவர்களுடையது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஜியோ வந்ததுக்கு அப்புறமா இன்டர்நெட் விலை, இணையத்தினுடைய விலை எவ்வளவு குறைந்துள்ளது. இந்த இணைய விலை குறைந்ததுனால ஒரு இந்தியருக்கும் எவ்வளவு பயன், எல்லாமே நம்ம ரொம்ப ஈஸியா பண்ண முடிகிறது. டிஜிட்டல் இந்தியா உலக அளவுல ஹிட்டான டிஜிட்டல் இந்தியா மாடல் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் மூலமாகவும் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஜிட்டல் இந்தியா மாடல் ஹிட் ஆனதுனால நம்மளுடைய புகழ், இந்தியாவினுடைய புகழ் உலக அளவுல உயர்ந்துள்ளது. இதெல்லாம் செய்து கொடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ள மோடிஜி அவர்களுக்கு வாக்களியுங்கள். மோடிஜி அவர்களுடைய பாதையிலே பின்பற்றி கோவையை டிஜிட்டலாக மாற்றி கோவையை அடுத்த தளத்திற்கு உயர்த்தக்கூடிய நம்மளுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களியுங்கள். நம்ம கோவை, நம்ம அண்ணன், வாக்களிப்பீர் அண்ணாமலை அண்ணனிற்கு, பிஜேபிக்கு. ஜெய்ஹிந்த்.